Hi டபுள்யூ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கில் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம், தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த படத்தை பார்க்க போகும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் போனேன். ஏன்னா தனுஷ் படம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் நிறைய எதிர்பார்ப்புகளோடு போனேன். பட் அந்த நான் எதிர்பார்த்ததையும் விட ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த படம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டர் தனுஷ் அப்படிங்கிறத விட டிரெக்டர் தனுஷ் அப்படிங்கிறத தான் நான் ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் நான் இந்த படத்தில் பார்த்தேங்க. வேற லெவல் மனுஷன் சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்த படத்தை. ஒவ்வொரு சீன்ஸையும் பார்த்து பண்ணியிருக்காரு ஆடியன்ஸுக்காக. ஸோ டிரெக்டர் தனுஷோட இந்த டைரக்ஷன் இந்த படத்தில் வேற லெவலுங்க. ஸோ இந்த படம் அவருடைய சினிமா பயணத்தில் அவருக்கு ஒரு முக்கிய மைக்கல்லாக அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுஷ் அவர்களுடைய 25வது படம் வேலையில்லா பட்டதாரி அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவரை கூட்டிகிட்டு போணுச்சு. அதே மாதிரி தனுஷ் அவர்களுடைய இந்த 50வது திரைப்படமும் வேற லெவலுங்க. அதே மாதிரி மக்கள் எத்தனை வருடங்கள் போனாலும் இந்த ராயன் திரைப்படத்தை மறக்க மாட்டாங்க. அவருடைய டைரக்ஷனுக்காகவே திரும்ப இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 டேஸில் சன் பிக்சர்ஸில் இருந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி எப்படியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 100 கோடி வசூல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 100 கோடி எல்லாம் இந்த படத்துக்கு வரதெல்லாம் சூப்பர் கேரண்டி பண்ணி சொல்லலாம். ஒரு 2-3 டேஸ்லேயே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க 100 கோடி வந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய நெக்ஸ்ட் ஹீரோ அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இந்த மனுஷன் இந்த படத்துக்கு பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காருங்க. வேற லெவலுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வாட்டர் பேக்கெட்டு மூஞ்சி என்ன ஒரு மெலடி எல்லாம் கலந்த ஒரு நம்ம சந்தோஷ் நாராயண் அவர்களுடைய குரலில் அப்படியே அழகாக அந்த பாட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் விஷுவல்ஸை சூப்பராக கொடுத்தாருங்க நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வருமே, அம்மா வேற லெவலுங்க. உசுரே நீதானே சூப்பருங்க அந்த சாங்கு. வாவ் வேற லெவலுங்க. அந்த கிளைமேக்ஸு கொடுத்தாருங்க அந்த சாங்கு. நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மறக்கவே முடியாதுங்க என் லைஃப்பில். அப்படி ஒரு சூப்பரான ஒரு சாங் தான் அந்த உசுரே, அந்த அடங்காத அசுரன்ற அந்த ட்ராக் வேறு லெவலுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிப்பின் நரக்கன் எஸ்ஜே சூர்யா அவர்கள். இந்த மனுஷன் போன சீன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இவருடைய அந்த வில்லத்தனமான நடிப்பு இந்த படத்தில் குறைவுன்னு சொன்னாலும் பட் ஓகே, இவர் போன சீன்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த படத்தில். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தில் மற்றைய நடிகர்கள் சந்தீப் கிஷான், காளிதாஸ், ஜெயராம், அதுக்கப்புறம் துஷாரா, அதுக்கப்புறம் அபர்ணா பாலாமுரளி இவங்கெல்லாம் நல்லாவே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் அவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தது படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடில் ஓகேங்க. பட் அந்த கேமரா இவங்க வச்ச அந்த கேமரா ஷாட்ஸ் அண்ட் அப்புறம் டிஓபி எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன தவறுகள் இருந்தது. பட் அந்த பெருசாக அந்த தவறுகள் இந்த படத்தில் தெரியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அந்த சின்ன தவறுகளும் தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ என்னுடைய கருத்தை நான் ராயன் படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய ரிவ்யூ என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் பார்க்கலன்னு சொன்னால் இன்றைக்கே போய் ராயன் திரைப்படத்தை பாருங்கள். ரொம்பவே அற்புதமான ஒரு சிறந்த திரைப்படமாக தான் தனுஷ் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுடைய கருத்து இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். See you.